பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்தாண்டு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை நம்புகிறபடினாலே நான் நிச்சயமாய் உன்னை நான் செழிக்க செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈசாக்கை நாம் சொல்ல முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே ஈசாக்கு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த ஈசாக்கு என்ன செய்தாராம்? பஞ்ச காலத்திலே அன்பானவர்களே, ஒரு இடத்திற்கு போய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார், நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உடனே நிறைவேறினதா என்று சொன்னால் இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அன்பானவர்களே, அவருடைய உழைப்பு திருடப்பட்டது. அவருடைய வேலைக்காரர்கள் துறவுகளை, கிணறுகளை வெட்டுகிறார்கள், கஷ்டப்பட்டு வெட்டுகிறார்கள். ஆனால் அவருடைய எதிராளிகளோ அதை வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு இது எங்களுடையது என்று சொல்லி அநியாயமாய் அவருடைய உழைப்பை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய்தான், எதிராகத்தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்தது. ஆனால் அவர் கர்த்தரை நம்புவதை அவர் விட்டுவிடவில்லை. என்ன சொன்னால், ஈசாக்குக்கு தெரியும், எனக்கு வாக்கு பண்ணினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை நான் நிச்சயமாய் நம்புவேன், அவர் என்னை செழிக்க செய்வார் என்று சொல்லி அவர் உறுதியாய் நம்பினார். அது மட்டுமல்ல, அவர் இருந்த இடத்தை விட்டு அந்த தேசத்தின் ராஜாவே அவரை விரட்டி விட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் அந்த இடத்தை விட்டு போகிறார். அன்பானவர்களே, பஞ்ச காலத்திலே அவர் விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினாலே கர்த்தர் 100 மடங்கு அவர் பலனை ஈசாக்கு அவர் அறுவடை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த நேரத்தில்? பஞ்ச காலத்தில். மற்ற பக்கத்து நிலங்கள் எல்லாம் காய்ந்து கொண்டிருந்தது, தண்ணி இல்லாமல் காய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார். கேட்டால் என்ன சொல்லியிருப்பாரு? எனக்கு தெரியாது. ஈசாக்கே, உனக்கு என்ன புத்தி ஏதாவது கெட்டு போயிடுச்சா? அது அவன் தண்ணி இல்லாமல் நிலங்கள் காய்ந்து கொண்டிருக்கு, நீ இப்போ போய் விதை விதைக்கிறாயே, என்ன உனக்கு ஏதாவது புத்தி கிதி ஏதாவது மட்டுப்பட்டுச்சா என்று சொல்லி அவரை பார்த்து ஏளனம் செய்திருக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் கர்த்தரை நம்புகிறேன், அவ்வளவுதான். கர்த்தர் என்னை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டான்னு சொல்லி தண்ணீர் இல்லாத நேரத்தில், வறண்டு போய் கொண்டிருந்த நேரத்தில், பஞ்ச காலத்தில் அவர் விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலனை அவர் அறுவடை செய்தார். அன்பானவர்களே, இதுதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கடைசியில் என்ன நடந்தது? அவரை யார் தங்கள் தேசத்தை விட்டு துரத்தினார்களோ அவர்களே இடத்துல வந்தார்கள். வந்தபொழுது அவர் கேட்கிறார், எதற்காக என்னிடத்துல வந்தீர்கள்? என்னை பகைத்து நீங்கள் உங்களை விட்டு துரத்தி விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னபொழுது எதிராளிகள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நீ நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே உன்னோடு நாங்கள் சமாதானம் பேச வந்திருக்கிறோம், உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை நம்பும் பொழுது சில நேரத்தில் நமக்கு எல்லாமே எதிர்மறையாய் நடப்பது போல தோன்றலாம். ஆனால் தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லு. எனவே நாம் கர்த்தரை நம்ப முடியாத சூழ்நிலைகளையும் கர்த்தரை நம்ப நாம் கற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஈசாக்கு உம்மை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாத, சாத்தியமில்லாத நேரத்தில் அவர் உம்மை நம்பின பொழுது ஆண்டவரே, நீர் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. அதுபோல் நாங்களும் ஆண்டவரே, எங்கள் இக்கட்டான நேரங்களிலே நாங்கள் உம்மை நம்பக்கூடிய ஆண்டவரே உறுதியான ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பினபடினாலே ஒருவேளை எதிர்மறையான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கை நடந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் சோர்வுகளை மாற்றி கர்த்தரே அவர்களை செழிக்க செய்வீராக.
ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில 100 மடங்கு செழிப்பு ஆண்டவரை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்த ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.